Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. அண்மை செய்தி. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் 47 பேரும் பொதுச் செயலாளர் EPS உடன் உள்ளனர் என அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள். அதிமுகவில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள் எந்த பிழவும் இல்லை என்ற தகவலை அதிமுக தரப்பில் சொல்லி இருக்கின்றார்கள். ஏற்கனவே ஒரு சில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மூத்த நிர்வாகிகள் தலைமையில் அணிவகுத்து நிற்பதாகவும் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்க தயாராகி வருவதாகவும் அவர்களை தனிமைப்படுத்தி மூத்த நிர்வாகிகள் தங்க வைத்திருப்பதாகவெல்லாம் தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதை மறுத்திருக்கக்கூடிய அதிமுக அதுபோன்று சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்குள் எந்த பிழவும் இல்லை, அனைவருமே எடப்பாடி பழனிசாமி கூட்டிய நேற்றைய கூட்டத்திலே பங்கு பெற்றிருந்தார்கள். 47 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் ஓர் அணியில் தான் இருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தையும் அதிமுக தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். எனவே அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளதாக சொல்வதும், அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களில் ஒரு சிலர் போர்க்கொடி தூக்குவதாக சொல்வதும் பொய்யான செய்தி, வதந்தியாக அதை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவலை அதிமுக தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுடன் அதிமுகவிற்குள்ளாக சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்ற செய்தியில் எந்த வகையிலும் உண்மை இல்லை. இது திட்டமிட்டு ஒரு சில நபர்களால் பரப்பப்படுகின்றது என்ற ஒரு தகவலையும் அதிமுக தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்று மாலை சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 47 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் பங்கேற்று எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவுகளுக்கு உடன்பட்டு இருக்கின்றார்கள் என்ற தகவலையும் அதிமுக தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். ஏற்கனவே அதிமுக உறுப்பினர்கள் புதுச்சேரியிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் சென்னையிலே வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கின்றது. அதன் காரணமாக சென்னையில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அதிமுகவினுடைய புதுச்சேரி பகுதி செயலாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அதிமுக உறுப்பினர்கள் தனியாக தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்குள்ளே எந்த பிளவும் இல்லை, பிரிவும் இல்லை என்ற தகவலை அதிமுக கூறியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் 47 பேரும். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்டோம். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.